ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாம் சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் வேகறதுக்கு அந்த மட்டன் ஃபுல்லாக அந்த மட்டன் தண்ணிக்குள்ளார போகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த மட்டனோட உப்பு கொஞ்சம் பிடிக்கும். போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. அப்போ நல்லா மட்டன் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது பாருங்களேன். இப்போ நம்ம மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துருச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட் செய்யறதுக்கு நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 வரமிளகா, ஒரு நல்ல பெரிய 2 டேபிள் ஸ்பூனே போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அது போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருகாமல் ஒரு அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆன மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா அது சீக்கிரமாக அரைப்படுறோம். அதுக்காக தான். நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு இன்னும் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு 3 சேர்த்து போட்டுட்டு அது கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு 30 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போவே போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் நான் இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம விசில் விட்டு வச்சுருக்க மட்டனை அப்படியே அந்த தண்ணியோடு நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியிலையும் நமக்கு நிறைய டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் வெறுமையாக குடித்தா கூட செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க மசாலா, அந்த மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மறுபடியும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா ஃப்ரை மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா அது ஃப்ரை மாதிரி ஆயிடும். மட்டன் ஃப்ரை மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க.
மாதிரி மட்டன் கிரேவியில் தேங்காய் பால் ஒரு தடவை சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கெட்டியானதுமே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது, மட்டன்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாப்பாடு, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எது கூட வேணால் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.